படம் இதுக்கு மேல ஒரு படத்தை எதிர்பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்ததுங்க. விக்ரம் ஒரு 20 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விக்ரம் ஃபேனா, இது அவுட் ரைட் பிளாக் பஸ்டருங்க. இது ஒரு பெரிய ஹிட்டுங்க. இதுக்கு மேல விக்ரம் ஃபேனா ஒரு எதிர்பார்க்கறது தப்பு. இது ஒரு பியோர் ஹிட் பிளாக் பஸ்டர்னா இதுக்கு மேல வரவே வராதுங்க. டைரக்ஷன் எனக்கு டைரக்ஷன் ஸ்கில்ஸா எனக்கு தெரியல, பட் ஆனா இது ஒரு எதிர்பார்ப்புக்கு மீறி எப்படி எதிர்பார்த்துட்டு வந்தாலும் ஒரு ராவான ஒரு இது, அதாவது ஒரு அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு தூள் அந்த மாதிரி மீட்டுனா அதை தாண்டி தான் இருந்தது. என்ன ஒரு கமர்ஷியல் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்ததுங்க. என்ன உங்களுக்கு ஒரு ஃபன்னி ஆஸ்பெக்ட் ஒரு காமெடி சீன்ஸ்னு எதுவும் இருக்காது, பட் ஆனா படமா வேற லெவல். ஆமாங்க, அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டா வேறங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் டச்சா ஒரு ஸ்லைட்டா இருக்காதுங்க. விக்ரமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். படம் ஹைலைட்டு, படம் டைரக்டருக்கு பெரிய குட்டு. ஆமாம், இது வந்து தீபாவளி இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம். செம மாசுங்க படம். ஆனால் தெறிக்க விட்டுருக்காப்ல படம் செம. கண்டிப்பாக எடுத்தால் ரொம்ப சந்தோஷம் நம்ம மக்கள் எல்லாத்துக்கும். விக்ரம் படம் வந்து பக்கா சரியான மாசுங்க, கொலை மாசு. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு, அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கு. நாங்கள் வந்து ரிவ்யூலாம் பார்க்காம ஃபஸ்ட் டே பார்க்கலாம் சொல்லி தான் வந்திருக்கோம். படம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு அந்த தீம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. எங்கள் துஷாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களும் நல்லா இருக்காங்க. விக்ரமோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கான லீடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 இடத்துல லீட் விட்டுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இல்லை அந்த மாதிரி எமோஷனலாக இல்லை, பட் ஆனால் வந்து எதுக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ஸ்பாயில் பண்ணாமல் நினைக்கிறேன். சின்ன இன்சிடென்ட் தான், நல்லா இருக்கு படம். சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது படம். பொங்கலுக்கு வந்திருந்தா இன்னும் நல்லா ஓடி இருக்கும், சூப்பராக ஓடி இருக்கும். கிராமத்து கலந்து எல்லாமே கலந்து இருந்துச்சு. லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஒரு அடுத்த நிமிஷம் என்ன நான் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரா விக்ரமுக்கு இதுக்கு மேல ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பெருசாங்கிறதுக்கு அவ்வளோதாங்க இது. ஆமா, இல்லைங்க அது தெரியல. பார்ட் 1 கண்டிப்பா தேவையானு கேட்டா தெரியல, பட் ஆனா சூப்பர். பார்ட் 2 கம்ப்ளீட்டா ஒரு சாட்டிஸ்ஃபைட் படம். 20 வருஷம் கழிச்சு ஒரு அந்நியனுக்கு அப்புறம் ஒரு சாலிட் பிளாக் பஸ்டர் கண்டிப்பா. துஷாரா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே சாலிடா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க. எதுங்க எஸ்.ஏ. சூர்யா லைக் அவரோட யூஷுவல் மீட்டர்ல இல்லை, அவரு வந்தாருன்னா ஹீரோக்கு மேல அவரோட ஆக்டிங் தான் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ரோல் கிடையாது இதுல. விக்ரம் எஸ்.ஏ. சூர்யா தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, பட் ஆனா லைக் அவரோட ரோல் இதுல சிம்பிளா நீட்டா இருந்தது. ப்ரோ படமே செம ஃபயர் ப்ரோ. நீங்க அது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிச்சிருவீங்க ப்ரோ. அந்த ஃபயர் இன்ன வரைக்கும் நீங்க அடக்க முடியாது. படம் ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்து என்ன ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், ஃபயராக இருக்கும். வெளியில் வந்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் வாட்டி பார்க்கணும் அப்படின்ற கண்டிப்பாக தோணும் உங்களுக்கு. செம்ம ஃபயராக இருக்கும், பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஜிவி சார் சும்மா ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ ஜிவி சார் பண்ண எந்த படமே ஹிட்டு கம்மி கிடையாது ப்ரோ, எல்லாமே ஹிட்டு தான் ப்ரோ. செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக் சரி, டேரக்டரும் சரி, அது நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. விக்ரமானா ரொம்ப பயங்கரமாக பண்ணாரு. வேற மாதிரி சார் படம், வேற மாதிரி. பிரிதா மகன்லேருந்து நான் அவரோட ஃபேன். பிரிதா மகன்லேருந்து பார்த்துருக்கேன் விக்ரம் சாரோட ஃபேன். அப்புறமா வந்து இது என்னது மகானுக்கு அப்புறமா நான் பார்த்த உருப்படியான படம் தான் விக்ரம். அந்த அளவுக்கு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர். அமரன்லேருந்து மியூசிக் பக்காவாக போட்டிருக்காரு, அதே மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். படத்தில் எல்லா சாங்கும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் வேறு லெவல். படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஸ்.ஏ. சூர்யா எப்பயும் போல தான் ஆக்டிங் வேறு லெவல். வீரதூர சுறா படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் சீன்ல லாஸ்ட் சீன் போகிறதே தெரியல, அட்டகாசமாக இருக்குது. எல்லா இதுவும் ட்விஸ்ட்டு தான். மக்கள் சொல்ல சூப்பர். கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கலாம், 3-4 டைம்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சூப்பர்.